சரி ஸ்ரீ, 2025 ஆரம்பிச்சிருச்சு. வரிசையாக நிறைய பேர் ஜிம் சேர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு 2 பேரை பற்றி நம்ம பேசணும். யாருண்ணா அந்த 2 பேர்? ஒரு கேட்டகரி ஒல்லியாக இருக்கிறவங்க, இன்னொரு கேட்டகரி கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க. இதில் ஒல்லியாக இருக்கிறவங்கள கேட்டின்னு வையேன், கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஜிம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இதுவே ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க கேட்டினா கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, அப்புறம் எதுக்கு ஜிம் இருக்குது? நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை ஜிம்முக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் சொன்ன காரணங்களும் இதாக இருந்தது. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஜிம்முக்கு ஒல்லியாக இருக்கிறவன் ஜிம்முக்கு வந்தால் நம்மளால் புல்லப் புஷ்அப் கூட போட முடியாது, மேபி அதை கிண்டல் பண்ணுவாங்க. குண்டாக இருக்கிறவன் வந்துட்டு நம்ம ரொம்ப ஒபீஸாக இருக்கோம், ஆல்ரெடி ஸ்கூல்லலாம் புள்ளி பண்ணுவாங்க, ஜிம்லேயே வந்து அது மாதிரி ஜிம்மில் இன்னும் ஃபிட்டாக வேறு இருப்பாங்க, நம்மளை அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஜிம்மில் ஃபிட்டாக இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் இந்த கேட்டகரியிலேருந்து வந்தவங்க தான். நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தாலோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் இருந்தாலோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.